குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 19ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள். இன்று கிழமை என்று பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை. இன்றைய சிறப்பு ஒரு சுப முகூர்த்த ஒரு நாள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:33 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போகணும். முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. 19/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அதே போல் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 19/2/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக நன்மை நிறைந்த ஒரு நாளாக, வெற்றி நிறைந்த நாளாக, வரவு மிக்க நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு முடிவுகள் எடுப்பீர்கள். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் எல்லாமே ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். சொத்து வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, யோகம் எல்லாமே இன்றைக்கி இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். மனதளவில் உங்களுக்கு ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளே கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலக பணிகளை மட்டும் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக உங்களோட வேலைகளை செய்வீங்க. இதனால் மேலதிகாரியுடைய பாராட்டுதல்கள், ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை, தனிப்பட்ட விஷயங்களை, ரகசியங்களை யாரிடமும் சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடலில் ஒரு சின்ன சோர்வுகள், உடல் அசதிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பழைய பிரச்சனைகள்லாம் வந்து போவதற்குண்டான நாளாக இருக்கிறதுனால எதுலேயுமே நிதானமாக ஜாக்கிரதையாக பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. சக ஊழியர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மேலக இடத்துல விட்டு கொடுத்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தால் நட்டங்கள் ஏற்படாது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது மிகவும் நல்லது. கொஞ்சம் பணிவு வேண்டும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனைகள், கூட இருப்பவங்ககிட்ட தகராறு, அலுவலகத்தில் தகராறு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வேற இருப்பதால் இன்றைய நாளை முழுவதும் நீங்கள் மௌனமாக தான் இருக்கணும். தேவையில்லாமல் யாரிடமே பேசாதீங்க. பேசுனீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதே போல் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் உழைப்புகள் அதிகரிக்கும். லாபங்கள் குறைவாக இருக்கும். கஷ்டப்படாதீங்க. இது நிரந்தரமானது அல்ல. தேவையில்லாத வாக்குறுதிலாம் யாருக்கும் கொடுக்காதீங்க. கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விழிப்புடன் இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே,
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, ஒரு அந்யோன்யம் எல்லாமே இருக்கும். நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த பணிகள் இன்றைக்கி கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. வீடு வாங்கலுக்கு உண்டான யோகம், அதே போல் வண்டி வாகனங்களுக்கு உண்டான யோகம் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. பேருந்திலோ வண்டியிலோ செல்லும்போது மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. மேலும் இன்றைய அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைப்பதால் பணி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. எதிர்பாராத வரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வருவதனால் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கவங்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் சுபமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான எண்ணங்கள் உங்களுக்கு வரும். வியாபார இடமாற்றம், தொழில் இடமாற்றம், வீடு இடமாற்றம் இதெல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு மனசில் வந்து போகும். அதே போல் வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோகம் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. சக ஊழியரிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா வெற்றி. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் குறையும். நீண்ட காலமாக உடலில் ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுனாக்கா இன்றைக்கி உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவரும். நீண்ட நாளைய தடைப்பட்ட வரவுகள் கண்டிப்பாக வந்து சேரும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாக, வேற்று இனத்து மக்கள் உங்களுக்கு அறிமுகமாக, இவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளிநாடு, வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்புகள், இந்த பயணம் உங்களுக்கு ஒரு அனுபவ பாடமாக கண்டிப்பாக இருக்கும். தாய் தந்தையினுடைய எண்ணங்களை கண்டிப்பாக புரிஞ்சு கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாகவும், நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதே போல் உங்கள் பகைவர்கள் எல்லாமே இன்று விட்டு விலகக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக சார்ந்த பணிகளில் நீங்கள் அதிகமாக அக்கறை செலுத்துவீர்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்குவதற்கு உண்டான வாய்ப்பு. எதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான எண்ணங்கள், ஒரு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, தைரியத்தை நீங்கள் தயவுசெய்து வரவழைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத இடத்துல முதலீடுகளை போடாதீங்க. முதலீடை போட்டுட்டிங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக மௌனமாக இருந்தால் அந்த நாள் உங்களுக்கு வெற்றி அடையும். அதே போல் உங்கள் விலகிச் சென்றவர்கள் பற்றிய எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, போனவங்க போயிட்டு போகிறாங்க, இதுக்கு மேலே நல்லாயிருக்கும். அலுவலகத்தில் அனைவரிடத்தில் நீங்கள் அனுசரித்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதளவில் இருந்து வந்த கவலைகள் கண்டிப்பாக குறைக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். ஆன்மீக பயணங்கள் சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாமே சேர்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. நேர்மறையான எண்ணங்கள், தைரியம், சுறுசுறுப்பு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக பிரச்சனைகள் எதாவது இருந்தாக்கா அந்த பிரச்சனைகள் நீங்கும். கவலைகள் நீங்கி ஒரு மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய முதலீடுகள் நீங்கள் செய்வீங்க. இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே நடக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வெளிநாடு, வெளியூர்லேருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். திடீர் தனவரவு கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்தும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் ஏதாவது திட்டம் வைத்திருந்தீங்களா அந்த திட்டத்தை நீங்கள் இன்றைக்கி சரிப்படுத்துவீங்க, செயல்படுத்துவீங்க. அதே போல் உங்களுடைய தேவைகள், அடுத்தவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபார பணிகளில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமை காத்தீங்கன்னா, வாடிக்கையாளர் இடத்துல அன்பாக நடந்துக்கிட்டு இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிமிக்க அந்த நாள். அதே போல் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இல்லைனாக்கா
டென்ஷன் ஆவீங்க, கோபம், பதற்றம் இதெல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்பு. எனவே அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. எதுலேயுமே இன்றைக்கி நீங்கள் சிக்கனமாக செயல்பட்டீங்கன்னா சேமிப்பை அதிகப்படுத்தலாம். நீண்ட நாள பிரார்த்தனைகள், குலதெய்வ பிரார்த்தனைகள் இது எல்லாமே நல்லபடியாக இன்று நிறைவேறக்கூடிய நாள். ஒரு வெற்றி ஜெயம் நிறைந்த நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கேயாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். கடன் தொடர்பான சிந்தனைகள், கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இன்று முடிவுக்கு வரும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு கைகூடும். இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். இதனால் உங்களுக்கு ஒரு அனுபவம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்கள் உற்றார் உறவினர்கள், உடன் இருப்பவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. எதிர்பார்த்த சில உதவிகள், எதிர்பார்த்த பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் மிக ஒரு வெற்றி நாளாக இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். நீங்கள் உதவி செய்ய நினச்சா செய்யலாம். மேலும் ஜோதிடம் பார்க்கிறோம், சோழி பிரசனம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.